எல்லாருக்கும் ஒரு விருப்பமான விரும்பி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. அந்த வகையில் ஆரம்பத்திலேருந்தே இதை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கொடுங்க, விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, எதை பற்றி அப்படி ஆர்வமாகவும் ரொம்ப ஒரு தெரிஞ்சுக்கணுன்ற சந்தோஷத்தோடனும் கேட்ட விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமா சித்திகள் அப்படின்னா என்னது? அஷ்டமா சித்தினா போட்டிருக்காங்க, சித்தர்கள் பாடல்லாம் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அஷ்டமா சித்திகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக அஷ்டமா சித்தினா என்ன அப்படின்னு, அஷ்டமா சித்திகள் என்று சொன்னால் 8 வகையான சித்திகளை சொல்றாங்க. அஷ்டமா சித்தி அது அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிரப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்றாங்க. இதுதான் இந்த 8 சித்திகள். இந்த 8 சித்திகள் சித்தர்கள் 18 சித்தர்கள் இடத்துல இருந்துச்சு. இது அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு சித்தர்கள் என்று சொன்னா இந்த சித்திகள், அது அஷ்டமா சித்தில குறைஞ்சபட்சமாவது ஒரு யோகம் செய்யும் பொழுது கண்டிப்பா வரக்கூடிய சில சித்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அனிமா கண்டிப்பா வரணும். அனிமா, இந்த பிரக்தி, இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 சித்திகளாவது அஷ்டமா சித்திகள் 8 சித்தி மொத்தம். அதுல ஒரு 2-3 வர வேண்டும். ஏன்னா அது ஒரு அந்த 8 சித்தியில ஏதாவது 1-2 இருந்தாலே அஷ்டமா சித்தியை சார்ந்தது தான். ஏன்னா அது கூட வாய்ப்பது சுலபம் கிடையாது. இதுல இந்த 8 சித்திகளுடனும் என் குருநாதராலும் இறைவனாலும் எனக்கு இருக்கிறது. இந்த 8 சித்திகள் அஷ்டமா சித்திகள் நேரடியான தொடர்பு இருக்கு. அந்த அஷ்டமா சித்திகளை நான் பயன்படுத்த முடியும். ஆக அஷ்டமா சித்திகளை சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. சித்தர்கள் கூட யாருமே சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. இந்த அஷ்டமா சித்திகள் இங்க என்னுடைய பிறந்த நாள் முன்னிட்டும் பல விழாக்கள் எல்லாம் வரும்போது போட்டுடுறாங்க. என்னுடைய சீடர்கள் மாணவர்கள் போட்டுடுறாங்க, இந்த மாதிரி அஷ்டமா சித்து அடைந்த அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு பலரும் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அப்படியா உங்களால் அஷ்டமா சித்து செய்ய முடியுமா அப்படின்னு பல இந்த மாதிரியான சுவாமிகளும் பல விவரம் கேட்குறாங்க. அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் கேட்பதுக்கு முன்னால் அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்றதும் அவங்களும் என்கிட்ட நிரூபிக்கணும். நான் காட்டுறது பெரிய விஷயம் இல்லை, இறைவனால நான் ப்ரூவ் பண்ணி நம்மகிட்ட இருக்கிறது தானே காட்டப்படுறோம். அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு. ஆக என்கிட்ட எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, நீ உன்னோட மட்டும் காட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. ஆக முதலில் அவர்கள் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பற்றி மற்றவங்கிட்ட முதலில் பேசணும். நம்மகிட்ட இருந்தால் தான் பேசணும். சும்மா ஏதோ புத்தகங்கள்ல படிச்சு கொண்டோம், இல்லை மற்றவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டோம், நானும் அந்த மாதிரி அடைஞ்சிருக்கேன், இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் சொல்லிட்டு போறதுனால அதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அது என்னன்னா ஏட்டு சுரக்காய் தான். ஏட்டு சுரக்காய் கறிக்கு வருமா? ஏட்டு சுரக்காய் எப்படி கறி வைக்க முடியும்? ஏட்டு சுரக்காய் அப்படின்றது என்னன்னா, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சுரக்காய்னா எப்படி இருக்கும், என்ன நேரத்தில் இருக்கும், சுரக்காய் வெட்டினா உள்ளுக்கு எப்படி இருக்கும், எத்தனை வகையான சுரக்காய் இருக்கு, என்னென்ன வடிவங்கள்ல இருக்கு, அது எப்படிலாம் சமைச்சு சாப்பிடலாம், எப்படி அதோட சுவைகள் இருக்குன்னு எல்லாமே. ஆனால் உண்மையாகவே அதை சமைச்சு அதை ருசிச்சு பார்த்தால்தான் அந்த அனுபவம் இருக்கும். ஓ உண்மைதான், இப்படிதான் இருக்கு அதோட சுவை அப்படின்ற அந்த உணர்வு, அதான் அனுபவம். அனுபவம் ஒண்ணுதான் உண்மைங்க, மற்றதெல்லாம் அது முழுமை இல்லை. அதுக்காக படிப்பு நான் குறை சொல்ல, படிக்க வேண்டும், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நான் ஆன்மீக விஷயத்தை பற்றி தான் நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். ஆன்மீக விஷயங்களை பேசும்பொழுது அனுபவம் தான் அங்க பேசணும்.
நம்ம சும்மா பேசிட்டு இருக்கல, நம்மளோட சேர்ந்து அனுபவமும் பேசணும். ஆன்மீகத்துல வேற வேற துறைகள்லாம் அது கல்வியை படித்துக்கொண்டு நம்ம அந்த கல்வியின் அடிப்படையில் எல்லாமே செய்யலாம். ஆனா ஆன்மீகம் வந்து அப்படி கிடையாது. சக்தி சித்திகள் தான் அந்த மாதிரி கிடையாது. அது அனுபவம் ரீதியாக நமக்கு வேண்டும். சரி, இது இப்ப வந்து நான் சொன்னல, சித்திகளை பத்தி சொன்னேன். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிரத்தி, பிரகாமியம், ஆயுசத்துவம், வசித்துவம் அப்படின்னு சொன்னேன். ஆனா என்னன்னு ஒண்ணுமே விளங்கல. அது விளக்கம் கொடுக்கும்போதே சிலர் கேட்கறாங்க, என்னது இது இப்படி போட்டிருக்காங்க, என்னதான் சொல்றாங்க, சித்தர்கள் புத்தகத்திலையும் அப்படித்தான் போட்டிருக்காங்க, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்னு. இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அனிமா அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் உடலை வந்து அணு போல சின்னதாக்கி கொள்ளலாம். அப்ப அணு போல சின்னதாக்குனா கண்ணுக்கு தெரியுங்களா? நிச்சயமா தெரியாது. அப்ப தெரியாதுன்னும் போது அது என்னதுன்னு சொன்னா மறையலாம். கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விடுவார்கள். அணுக்களோட அணுக்களோட சின்னதாகும் போது மறைஞ்சிருவாங்க. இந்த சித்திகளை சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள், பிரிவுகள் வந்து நிறைய இருக்கு. இப்ப அனிமானா ஓகே மறைகிறதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை. அனிமாலே அது போய்கிட்டே இருக்கும். எல்லாம் ஒட்டு மொத்தமாக சொல்லக்கூடியது அனிமா அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டாங்க. அனிமான்னு சொன்னா மாயமா மறைவது, இருந்த இடத்துல மறைகிறது, மறைஞ்சு இன்னொரு இடத்துக்கு செல்வது, இப்படி அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். அதே போல மகிமா அப்படின்னு சொல்லும் பொழுதும் உடலை, நம்ம உடலை வந்து நினைச்ச மட்டத்துல அவங்க வந்து இப்ப உடலை வந்து பெரிதாக்கி காட்டுவது. சரி, உடலை அது இதெல்லாம் என்ன நன்மைன்றதை பத்தி நான் பிறகு சொல்றேன். அது நன்மை இருக்கா நன்மை இல்லை, எதனால என்ன இருக்கு அப்படின்றத. உடலை நம்ம நினைத்த மாத்திரத்துல பெரியாக்கலாம். உடலை மட்டும் இல்லை, அதுதான் நான் சொல்றேன். அதோட பிரிவுகள் இருக்கு. எந்த பொருளையும் நாம் பெரிய பொருளை கூட சிறிதை பெருசாக்க முடியும். அந்த மாதிரி இப்படி அதிலிருந்து இன்னும் பல பிரிவுகள் போய்கிட்டே இருக்கு. அதே போல அடுத்தடுத்து கரிமா அப்படின்னு இருக்கு. இந்த கரிமான்றதும் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கரிமா அப்புறம் வந்துட்டு லகிமா அப்படிலாம் இருக்கிறதுலாம் வந்து உடலை வந்து காத்து போல ஆக்குறது. உடலை வந்து ஒண்ணு வந்து இந்த 8க்குள்ள உள்ள அடக்கம் தான் நான் சொல்லிட்டேன். ஒன்று வந்து உடலை வந்து ரொம்ப கனமாக்குறது. அந்த சித்தி அவங்க ஏற்படுத்தினாங்கன்னா இப்ப வந்து ஒரு 20 பேர் கூட தூக்க முடியாது. ஒரு ஆளை வந்து இழுக்க முடியாது. உட்கார இடத்துல இருந்து ஆளை தூக்கவே முடியாது, நகர்த்தவே முடியாது. அவ்வளோ அந்த அளவிற்கு வந்து கனமாக இருப்பார்கள். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உடம்பு லேசாக்குறது, அது ஒரு சித்தி. இப்ப பாருங்க 2, 3, 4வது வந்துருச்சு. உடலை வந்து லேசாக்குறது. லேசாக்கணும்னா என்ன ஆகும்? தண்ணி மேல நடக்கலாம், அந்தரத்துல வந்து எழும்பலாம். அதான் அது குறிக்குது. அடுத்து வந்து பிரப்தி அப்படின்னு வருது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைத்த காரியங்கள், நினைத்த பொருள்களை வரவழைப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதனால பிரகாமியம் அப்படின்றது வந்து கூடு பாயிருது. இதெல்லாம் அதை சேர்ந்தது தான். பொருள்கள் வரட்டு கூடு பாய்வது. அப்புறம் தேவதைகள் எல்லாம் நமக்கு வந்து வசமாவது. அதுல வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து ஈசத்துவம் என்பது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். ஈசத்துவம் என்பது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து நாம் வந்து முன்பரப்பை பற்றி பேசுவது, எவ்வளவு தூரத்தில் உள்ளவர்களோடையும் தொடர்பு கொண்டு இங்கிருந்தே நம்மளுடைய சக்தியை கொண்டு உரையாடுவது. அதுல இன்னும் நிறைய இருக்கு, சித்திகள் நிறைய இருக்கு. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா அப்படி நம்ம முன்பரப்பின் ரகசியங்களை தெரிந்து கொள்வது, நம்ம யாரு முன்பரப்புல எப்படி இருந்தோம் எல்லாமே அது மூலமா தான் வருது. ஈஸ்வரத்துவன்றது பெரிய விஷயம். பல விதமான அதுல இருந்து பல சித்திகள் செய்யலாம். 1, 2 அல்ல, பல விதமான சித்திகள் இருக்கு.
வசித்துவம் அனைத்து ஜீவராசியும் வசியமாகும். சித்தர்கள் நினைத்தார்களா யாரை பார்த்தோன்னே வசியம் வசியமாயிருவாங்க. ஆனா நான் அப்படி யாரையும் வசியம் பண்றது இல்லை. நீங்க என்ன நினைச்சிடாதீங்க, இவர்கிட்ட என்ன வசித்துவம் எதை வச்சுக்கிட்டு தான் ஆலோசனை பண்றாரு அப்படின்னு. ஆரம்பத்துல நான் சொன்னேன், அதாவது சுயநலத்திற்காக எந்த சக்தியும் சித்தர்கள் செய்தது கிடையாது. நாமும் சித்திகள் பெற்றவர்களும் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. ஆக இதுதான் இந்த அஷ்டமா சித்திகள் என்று சொல்லப்படுகின்ற 8 சித்திகள். நான் சொன்னது போல இதெல்லாம் அஷ்டமா சித்து அப்படின்னா. இந்த அஷ்டமா சித்து பெற்றவர்கள் இது இன்னும் சித்திகளை பற்றி பேசணும்னா இது வந்து கேட்க நான் பேசுறேன், நீங்க கேள்வி கேட்டீங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆனா அஷ்டமா சித்து என்பது சாதாரண விஷயமே கிடையாது. ஒருவர் யோகத்திலே உண்மையான கட்டுப்பாடுடன் முழு மூச்சுடன் தீவிரமாக சென்றால்தான், அது ஒரு சித்தர் மூலமான சித்தர் துணையுடன் சித்தரோட ஆசையுடன் நம்ம தீவிரமா சென்றாதான் அது அந்த நிலை பெற முடியும். சித்திகள் என்பது சாதாரண விஷயமே கிடையாது. சுருக்கமா அது சித்திகள் வந்து அடைவது என்பது சித்தர்கள் கடுமையாக யோகத்துக்கு சென்றவர்கள் தான் அடைஞ்சார்கள். இப்ப அது சுலபமா சிலர் சொல்லுவாங்க, சித்தி வச்சுட்டு என்ன செய்யறது அப்படின்னு. எவ்வளவு 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 சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. சித்திகள் வந்து பொது நலத்திற்காக, இந்த சித்திகள் வந்து நான் சொன்ன பிரிவுகள் இருக்கு நிறைய, அது பிரிவுகள் வந்து மக்களுக்கு எவ்வளவு செய்யலாம். இந்த சித்திகள் பல நன்மைகள் ஏற்படும். சித்தர்களை நினைத்த உடனே சித்தர்களிடத்திலிருந்து ஒரு சக்தி அவர்களுடைய மாணவ சீடர்களுக்கு பாயுதுன்னா அதெல்லாம் சித்திகள் இருக்கிறதுனால தான் பாயுது. சித்திகள் இருக்கிறனால தான் அவங்க நினைச்ச உடனே அவங்களுக்கு காரிய சித்திகள் உண்டாகுது. வாழ்க்கையில வந்து பல வெற்றிகள் ஏற்படுது. எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரி ஆகாது. இந்த சித்திகள் பெற்றவர்களை எந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமலும் இருப்பார்கள். அதாவது பில்லி, சூனியம், ஏவல், மந்திரம், மாயம் எதுவுமே அணுக முடியாது. அவங்க கிட்ட வந்து விட்டில் பூச்சி மாதிரி கிட்ட வந்தோன்னு எரிஞ்சு போயிடும். இந்த சித்திகள் பெற்றவர்கள், அத்தமா சித்தி பெற்றவர்களை எந்த மாந்திரிக சக்தியும், பில்லி, சூனியங்கள், ஏவல், மந்திரம் எதுவுமே அவர்களை எதுவுமே செய்ய முடியாது. விட்டில் பூச்சி மாதிரி எரிஞ்சு போயிடும். இல்லைன்னா அவர்கள் செய்தவர் யார் செய்யறாங்களோ அவங்களே போய் அழித்து விடும். இந்த நிலையில் உள்ளவர்கள் வந்து யாரெல்லாம் என்னென்ன கெடுதல் நினைத்தாலும் அவர்களுக்கு தன்னைத்தானே கேடு விளைவித்துக் கொள்வார்கள். அவங்களுக்கே கேடாயிரும். அவங்க நிம்மதியா வாழ முடியாது. நம்ம ஏதாவது ஒரு வழியில அவர் குடும்பத்தில் அவருக்கோ அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு வழியில வந்துட்டு கஷ்டங்கள் கொடுக்கும், பாதிப்புகளை உருவாக்கும். ஆக சித்தர்களை வந்து நாம் வந்து உண்மையாக உணர்ந்து கொள்ளாமல் அவர்களை நிந்திப்பதோ அவர்களை வந்துட்டு அவமானப்படுத்துவதோ அல்ல ஏதாவது செஞ்சோம்னு சொன்னா அவர்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க பேசாம தான் இருப்பாங்க. இப்ப என்ன கூட பல பேர் சொல்லியிருக்காங்க, ஏன் இப்படியே இருக்காரு, அவங்கள அதை செய்யலாம் சித்திகளாம் வச்சிருக்காரு, ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் சுயநலத்திற்காக அப்படி அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனா சித்தர்கள் நினைச்சாங்கன்னா, நான் சொல்லக்கூடாது, நீங்க நான் சொல்லி அந்த விளக்கத்திலே நீங்களே தெரிஞ்சுக்கங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு.